வணக்கம், நான் உங்கள் அனிச்சம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இ-காமர்ஸ்ல பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா எதெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ப்ராப்பரா இ-காமர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்க. நான் இப்ப வேலை இல்லாம இருக்கேன், அதனால இ-காமர்ஸ்குள்ள வந்துட்டேன். நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால இ-காமர்ஸ்ல வந்துட்டேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்ல நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன், என்னவா வேணா இருங்க. நீங்க இ-காமர்ஸ்ல வர்றீங்க அப்படின்னா இ-காமர்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதை ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் இப்படிதான் ஒரு நாள் வீட்ல ரேண்டமா இருந்தேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஆட் வந்துச்சு. அது யாரோட ஆட் அப்படின்னா, இன்ஃபுளுசர் ஒரு ஆட் தான். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா, இல்ல நீங்க ஸ்டூடெண்டா, உங்களுக்கான வீடியோ தான் இது அப்படின்னு வந்துச்சு. அந்த வீடியோக்குள்ள போய் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கோர்ஸை பத்தின வீடியோ. அது என்ன கோர்ஸ்னா, ஒரு இ-காமர்ஸோட கோர்ஸ் பத்தின வீடியோ. இவங்க அதுக்கு ஆட் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் ஜஸ்ட் 99 ரூபா தான். இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். இதை நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு நானும் இதை நம்பி அட்டென்ட் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த ட்ரைனிங் செக்ஷன் ஒன் டே ட்ரைனிங் செக்ஷன் தான். அந்த ஒன் டே ட்ரைனிங் செக்ஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோர்ஸ்ல அவங்களை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ஒன் டே ட்ரைனிங் செக்ஷனே. அதாவது அந்த 99 ரூபாய் கட்டி அவங்களை உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் அவங்க உள்ள வந்ததுல இப்ப ஒரு 100 பேர் அந்த 99 ரூபாய் கட்டி போயிருப்போம்ல, அந்த 99 ரூபாய் கட்டி 100 பேர் உள்ள வந்தாங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றத நாங்க பிரீஃபா சொல்லுவோம். அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும், அதுக்கு இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேமெண்ட் கட்ட சொல்றாங்க. அந்த பேமெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு 6000 இருக்கு. அது எதுக்கான வீடியோனா, அது இ-காமர்ஸ் பத்தி ஃபுல்லா ஜேர்னி என்ன சொல்லி தராங்க, எங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தருவாங்களாம். அதுக்கு 6000 கட்டணுமா. சரி, நம்மளும் இவ்வளவு சொல்றாங்களே, ஒருவேளை நம்ம 6000 கட்டி போயிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும் போல அப்படின்னு நம்பி நானும் கட்டினேன். கட்டி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது எல்லாமே ஒரு ரெக்கார்டட் வீடியோ. அந்த வீடியோவை ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எப்படி சொல்றதுன்னா,